இவ்வளவு காலமும் ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட நேட்டோ, ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தி உலக ஒழுங்குகள் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய உலக ஒழுங்குன்றது சீனாவை முன்னிலைப்படுத்தி ஒழுங்கமைக்கப்படும் பொழுது, சீனாவின் அணிக்குள்ள ரஷ்யா இருந்தால் அது மேற்குலகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும், ஒரு பலவீனத்தை கொடுக்கும். அமெரிக்கா இன்றைக்கு அதாவது உக்ரைனையும் விட்டுட்டு நேட்டோ தன்னுடைய தேச அணிகளையும் விட்டுட்டு எங்களுக்காண்டி களத்தில் நிற்கிறது என்ற செய்தியை அங்குள்ள ரஷ்ய ஊடகவியலாளர் நேரடியாகவே அந்த ரஷ்ய மக்களுக்கு செய்தியை கொண்டு போயிருக்கிறார். கனிவ வளத்தை முன்னிலைப்படுத்தி தான் அமெரிக்கா நகருது. அது ஒரு மாய, அது வெளியாக சொல்லப்படும். அதில் ஒரு 25% 30% உண்மையாக இருந்தாலும் ரஷ்யாவை இதிலிருந்து கலட்டி எடுக்கிறது தான் அதில் முதன்மையாக இருக்கிறது. எங்களோட விடுதலை போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தலைமையை இந்தியா அழைத்து எங்கே என்ன நடந்ததுன்றதை வெளியால் தெரியாட்டாலும் அங்கே நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரியான நெருக்குவாரம் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்பட்டது. தன்னுடைய அரசியல் நகர்வுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத புரிஞ்சு கொண்ட ஒரு நாடு சீனா தான். என்னை பொறுத்தவரை சீனாவுக்கு ட்ரம்ப் ஒரு மூஞ்சையில குத்திரமாய்த்தான் நான் பார்க்கிறேன். உன்னுடைய வியூகத்தை நான் உடைக்கிறேன் என்ற குத்திரமாய்த்தான் நான் பார்க்கிறேன். பிரிட்டிஷ் அரசாங்கம், பிரிட்டிஷ் மக்களும் அது ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது. ஏன் இது அமெரிக்காவுக்கு பிடிக்க? உண்மையாக அமெரிக்கா ஜெலன்ஸ்கியில கோபமாக இருந்திருந்தால் அது நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவை கோபப்படுத்தியிருக்கு. ஆனா இந்த இடத்துல எதுவுமே நடக்கவில்லை. ஆனா இன்னொரு விடயத்தை இதுக்குள்ள பார்க்கிறேன். இது இன்னைக்கு அமெரிக்கா வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம் ஊடறுப்பு நேயர்களுக்கும் தமிழரசுக்கும் நன்றி. அண்மையில் உலக அளவில் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உலகம் யாரும் பேசாத வகையில் பல அச்சத்துக்குள் உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அண்மை காலமாக இருக்கின்றது. அண்மையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற உக்ரைன் ஜனாதிபதியினுடனான சந்திப்பு தொடர்பில் ஊடகப்பரப்பிலும் வீடியோ வடிவிலும் பல செய்திகள் வெளியாகியிருந்தன. அந்த சந்திப்பு தொடர்பில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? இந்த உலக ஒழுங்கு மாற்றத்துக்குரிய காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலக ஒழுங்கில இவ்வளவு காலம் இருந்த உலக ஒழுங்கு எப்படி என்று சொன்னால், ரஷ்யா அமெரிக்கா முரணுக்கூடாகத்தான் இவ்வளவு உலக ஒழுங்கு நகர்ந்து கொண்டே இருந்தது. அந்த உலக ஒழுங்கு நகர்வுதான் எங்களோட போராட்டத்தை முள்ளிவாய்க்கால் மௌனிக்க வைக்கிறதுக்குரிய, இல்லாட்டா உலகம் முழுக்கலும் எங்களை அழிக்கிறதுக்குரிய வியூகமாக இருந்தது அந்த உலக ஒழுங்கு. அந்த உலக ஒழுங்கு ட்ரம்பின் ஆட்சி காலத்தில், முதல் ஆட்சி காலத்தில் கூடி சின்ன நகர்வுகளுக்கு கூடாக நகர்த்தப்பட்டும் இன்றைக்கு முழுமையாக அந்த உலக ஒழுங்கு மாற்றத்தை நோக்கி நாங்கள் இன்றைக்கு கதைக்கிற நேரத்தில் இருக்கிறோம். அந்த இடத்துல தான் ரஷ்யா உக்ரைன் ஜனாதிபதிக்கு வெள்ள மாளிகைக்கு நடந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையோடு இருக்குது. உக்ரைன் ஜனாதிபதியினுடைய அணுகுமுறை தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அந்த இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு செட்டப்பான, இல்லடா அதை கடந்த ஒரு அரசியல் அரங்கேற்றம் ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கிறா பார்க்கலாம். எப்படி என்ற அதின் மூல நோக்கம் ரஷ்யாவை இந்த சீனா, அதாவது வடகொரியா, ஈரான் என்ற கூட்டணியிலிருந்து வெளியால் எடுக்கிறது தான் அதன் நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் நேட்டோ உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நேட்டோவுக்குள்ளே ஒரு கேள்விக்குறியாகவும், அந்த நேட்டோ என்பது மறைந்து இன்னொரு புதிய ஒரு இராணுவ கூட்டமைப்பு வரக்கூடிய உலக ஒழுங்கு நிலையில தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இவ்வளவு காலமும் ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட நேட்டோ, ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தி உலக ஒழுங்குகள் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய உலக ஒழுங்குன்றது சீனாவை முன்னிலைப்படுத்தி ஒழுங்கமைக்கப்படும் பொழுது
சீனாவின் அணிக்குள்ள ரஷ்யா இருந்தால் அது மேற்குலகத்துக்குமோ அமெரிக்காவுக்கும் ஒரு பாதிப்பை கொடுக்கும், ஒரு பலவீனத்தை கொடுக்கும். அதால ரஷ்யாவை வெளியால் எடுக்க வேண்டும் என்றதுக்காண்டி அமெரிக்காவின் ஒரு எப்பவுமே செயல்பாடு, அமெரிக்கா தன்னுடைய கௌரவத்தை முன்னிலைப்படுத்துறது இல்லை, தன்னுடைய நலனைத்தான் முன்னிலைப்படுத்துறது. தன்னுடைய கௌரவம் இழக்கப்பட்டாலும் கூடி தன்னுடைய நலனை அடைகிறதுக்குரிய காய நகர்த்தினது தான் இன்றைக்கு நீங்கள் கடந்த காலத்தில் பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு வெள்ளை மாளிகை நடந்தது அமெரிக்காவின் கௌரவத்துக்கும், அமெரிக்க வரலாற்றில முதன்முறையாக ஒரு வெள்ளை மாளிகையில இருந்து எலன்சி அந்த அதாவது அமெரிக்க ஜனாதிபதி, உப ஜனாதிபதி, வெளிநாட்டு அமைச்சர்களுக்கு முன்னாலே நின்று காத்திரமான ஒரு சண்டையும் ஒரு கருத்தியலும் வைத்தது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் நிச்சயமாக அது அமெரிக்காவின் கௌரவத்துக்கு ஒரு பாதிப்பு. ஆனால் கௌரவத்தின் பாதிப்பையும் கடந்து ரஷ்ய மக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லப்பட்டு கிடக்கு. அமெரிக்கா இன்றைக்கு அதாவது உக்ரைனையும் விட்டுட்டு இல்ல நேட்டோ தன்னுடைய தேச அடிகளையும் விட்டுட்டு எங்களுக்காண்டி களத்தில் நிற்கிறது என்ற செய்தியை அங்குள்ள ரஷ்ய ஊடகவியலாளர் நேரடியாகவே அந்த ரஷ்ய மக்களுக்கு செய்தியை கொண்டு போயிருக்கிறார். என்னுடைய கருத்து எப்படி என்று சொன்னால், ரஷ்யாவை எப்படி எடுக்கணும் என்ற பார்வை நீண்ட காலமா ட்ரம்பின் பார்வையில இருக்குது. இந்த அதிகாரம் வந்த உடனடியே இந்த அதாவது எல்லாரும் சொல்லியில கனிவ மலத்தை முன்னிலைப்படுத்தி தான் அமெரிக்கா நகருது. அது ஒரு மாய, அது வெளியால சொல்லப்படும். அதுல ஒரு 25% 30% உண்மையா இருந்தாலும் ரஷ்யாவை இதுல இருந்து கலட்டி எடுக்கிறது தான் அதுல முதன்மையா இருக்கிறது. இந்த பேரம் பேசுதலா இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கியை மோசமா தாக்கி போட்டுட்டு ஒரு பேரம் பேசலாது. அதாவது அவரை மோசமாக தன்னுடைய நலனிலையோ அவருடைய சுய கௌரவத்தையோ பாதிக்கக்கூடியதாக வார்த்தையாடலை செய்து போட்டு அந்த ஒப்பந்தத்தை செய்ய முடியாது. அப்ப ஒப்பந்தமா இல்ல ரஷ்யாவை வெளியால் எடுக்கிறதா முக்கியத்துவம் என்று பார்த்தால் ரஷ்யாவை வெளியால் எடுக்கிறது தான் நீண்ட கால அடிப்படையில மேற்குலக அமெரிக்க நலனுக்கு சாதகமானது என்று நான் பார்க்கிறேன். அப்படியாயின் இடம்பெற்ற கலந்துரையாடலானது அமெரிக்காவால் ஏதோ ஒரு வகையில் திட்டமிடப்பட்ட ஒன்றாக பார்க்கலாம். நிச்சயமாக அது கதவசனம் டைரக்ஷன் முழுக்கனும் அமெரிக்காவை தான் இருக்கிறது. அதாவது திட்டமிட்டு இப்படியா நிலை கொண்டு வந்து ஒரு உலகத்திலேயோ இல்லை ரஷ்யாவிலேயோ ஒரு பேசுபொருளாக்கி அந்த பேசுபொருடு கூடாக ரஷ்ய மக்கள்கிட்ட ஏன்னா ரஷ்யா தான் நிரந்தரமான அமெரிக்க எதிரியா இருந்தது. ரஷ்யாவை முன்னிலைப்படுத்தி எத்தனையோ ஹாலிவுட் படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. அப்படி இருந்த ரஷ்யாவை அப்படி இருந்த ரஷ்ய மக்களை அதே நேரத்தில் இந்த அழிவுக்கும் பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய இராணுவம் முடக்கப்பட்டதும் அழிக்கப்பட்டதுக்கும் அமெரிக்க ஆயுதங்கள் தான் முக்கியமான காரணம். இந்த யுத்தத்தையே துவக்கி வைத்தது அந்த துவக்கிற அதாவது ரஷ்யா அந்த படையெடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தினது முழுமையாக அமெரிக்கா தான். அமெரிக்க தூதர் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறார். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி போட்டு அதாவது ரஷ்யா படையெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துறார். நிர்பந்தத்தை ஏற்படுத்தி போட்டு இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ட்ரம்ப் வாரர், காட்சி மாறுது. ஆனால் நீங்கள் இவ்வாறு குறிப்பிட்டாலும் கூட உக்ரைன் அதிபரினுடைய பயணத்தின் பின்னர் அவர் இயல்பாகத்தான் அந்த விடயத்தை கையாண்டதாகத்தானே வீடியோக்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியே உக்ரைன் அதிபருக்கு இந்த விடயம் முன்னர் தெரியப்படுத்தப்படவில்லை. அவர் எப்பவுமே ஜெலன்ஸ்கி எப்பவும் தன்னுடைய நாட்டுக்காண்டியும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காண்டியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராகத்தான் பார்க்கப்படுது. இன்றைக்கு இப்படியே பாருங்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு எங்களோட விடுதலை போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தலைமையை இந்தியா அழைத்து எங்க என்ன நடந்ததுன்றதை வெளியால தெரியாட்டாலும் அங்கே நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரியான நெருக்குவாரம் ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்கப்பட்டது. அது வெளிப்படையாக தெரியக்கூடிய அதாவது அமெரிக்கா அதுல 2 விஷயத்தை கையாளுது. ஜெலன்ஸ்கிக்கு நெருக்குவாரத்தை கொடுக்குது. அந்த நெருக்குவாரம் ரஷ்ய மக்களுக்கு தெரிய வேண்டுமென்றதையும் சரியா கணிக்குது. அப்படியான கணிப்புகள் தான் அந்த வார்த்தையாடல் நடக்குது. அந்த வார்த்தையாடலை உலகமே பார்க்கக்கூடியதாக செய்தி சொல்லப்படுகிறது. அதன் மூலம் அமெரிக்கா தன்னுடைய சுய கௌரவத்தை இழக்குது. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நலன் என்ற அந்த மூலோபாயத்தை நோக்கிய ரஷ்யாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது என்ற மூலோபாயத்துக்குள்ள வகுக்குது. என்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் நிழல் தான் பிரிட்டிஷ், அமெரிக்கா நிழல் தான் கனடா. இந்த நிழல்களாகிய கனடா அமெரிக்கா எங்க போனாலும் நிழல்களாக பின்தொடர்கிற கனடாவும் பிரிட்டனும் மற்ற நாடுகளும் மேற்குலக நாடுகளும் இல்ல ஆஸ்திரேலியாவும்
இன்றைக்கு அமெரிக்கா விட்டுட்டு ஏன் தனியாக ஒரு அணிதிரண்டு இருக்குது? அப்படி அணிதிரண்டு வந்த இன்றைக்கு ஜெலன்சி அங்க மோசமாக நடத்தப்பட்டு மோசமாக வந்து வரும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் மக்களும் அது ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது ஏன்? இது அமெரிக்காவுக்கு பிடிக்க உண்மையாக அமெரிக்கா ஜெலன்சியில கோபமாக இருந்திருந்தால் அது நிச்சயமாக இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவை கோபப்படுத்தி இருக்கும். ஆனா இந்த இடத்துல எதுவுமே நடக்கவில்லை. ஆனா இன்னொரு விடயத்தை இதுக்குள்ள பார்க்கிறேன். இது இன்னைக்கு அமெரிக்கா இதுல முக்கியமாக இந்த நிகழ்வுகளால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது என்றதை கடந்து தன்னுடைய அரசியல் நகர்வுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறன்றதை புரிஞ்சு கொண்ட ஒரு நாடு சீனா தான். என்னை பொறுத்தவரை சீனாவுக்கு ட்ரம்ப் ஒரு மூஞ்சையில குத்திரமாய்த்தான் நான் பார்க்கிறேன். உன்னுடைய வியூகத்தை நான் உடைக்கிறேன் என்ற குத்திரமாய்த்தான் நான் பார்க்கிறேன். இந்த வியூகம் இன்றைக்கு சீனாவுக்கு பாத்தீங்கன்னா சீனா மௌனமா இருக்குது. இன்றைக்கு ஈரானை பாத்தீங்க, ஈரானுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல ரஷ்யா உதவிக்கு போகாம தடுக்கப்படுவதா இந்த வியூகம். அந்த இந்த நிகழ்வுக்கு புறத்தால கன அரசியல் ஒழுங்குகள் இருக்கு. அந்த ஒழுங்குகளை நாங்கள் புரியாமல் நாங்கள் சம்பவங்களை பற்றி கதைக்கிறோம். ஒரு சம்பவத்தை பற்றி கதைக்கிறோம்பாங்க. சம்பவத்துக்கு பின்னணி என்ன, அதுல நோக்கம் என்னன்றது ஆய்வு செய்கிறது தான் ஒரு ஆய்வின் கடமையா இருக்கிறது நான் பார்க்கிறேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவை பின்வாங்கச் செய்வது அல்லது சீனாவை ஒரு விதத்தில் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மூலோபாயமாக இவை இருக்கலாம் என்று. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயற்பாடுகளிலிருந்தும் குறிப்பாக நேட்டோ படைகள் தொடர்பிலும் அவர் ஒரு புதுமையான ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார், வரலாற்றில் முதன்முறையாக. அப்படியே ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது தனியாக தவிர்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சீனாவின் தலையீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக உண்மையா என்னன்னு சொன்னால் இன்றைக்கு ரஷ்யா ஒரு பலவீனமான நிலையில்தான் இருக்குது. ஏனென்றால் அதில் பிறப்பு வீதம் குறைவு, ஆளணி பற்றாக்குறை இருக்குது. இந்த உக்ரைனிய கையாளுறதுக்கும், அதாவது நாங்கள் இந்திய ராணுவம் யாழ்ப்பாணத்துக்குள்ள இறங்கைக்குள்ள அமைதியாக்கும் படி அது சொன்னார். ஒரு சீக்கிரட் பத்தி முடிகிறதுக்கு இடையில இந்த விடுதலை புலிகளை அழித்திடுவோம் என்ற ஒரு வார்த்தையோட வந்தவர்கள். இந்த உக்ரைனுக்குள்ள ரஷ்யா போகும் பொழுது இந்திய ஆய்வாளர்கள், ஒரு மதன்குமார் போன்ற ஆய்வாளர்கள் கூடி, ராணுவ ஆய்வாளர்கள் கூடி சொல்லியிருந்தார்கள், ஒரு 3 நாளை கூடி உக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியாது என்ற வார்த்தையை பாவித்தார்கள். ஆனால் அவருடைய கணக்குகள் எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கப்படுகிறது. இந்த யுத்தத்தை நீங்கள் நம்புகிறீர்களா கிருஷ்ணர் அவர்களை உக்ரைன் தான் நடத்தியது என்று? நிச்சயமாக இந்த யுத்தத்தை முழுமையாக ஏற்பாடு செய்தது அமெரிக்கா தான். அப்படியே பலர் கூறிய விமர்சனம் சரிதானே. இந்த யுத்த களமுனையில் 3 நாட்களுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாதென்றால் என்று குறிப்பாக பாருங்கள், ஈழத்தமிழர்களை பாருங்கள். ஈழத்தமிழர்களுக்கான யுத்த அடக்குமுறை அதிகரித்த போது ஈழத்தமிழர்கள் தன்னந்தனியாக போராடினார்கள். அயல்நாடான இந்தியா கூட கை கொடுக்கவில்லை என்று செலஸ்கியை பாருங்கள். அவருக்கான உதவி எங்கிருந்து வருகின்றது? அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் எப்படி அதனை உக்ரைனுடைய வெற்றியாக பார்க்க முடியும்? உக்ரைன் என்றது ஒரு அடையாளம். ஆனால் அந்த மக்களின் ஓர்மத்தை, அதாவது தலைவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஆழ்பலமோ ஆயுதப்பலமோ வெற்றியை தீர்மானிக்கிறத கடந்து ஒரு மக்களின் மனோபலம் தான் அந்த வெற்றியை தீர்மானிக்கிறது. ஆனால் எல்லாருமே உக்ரைனிய மக்களின் மனோபலத்தை கணிக்க தவறிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஊழல்வாதிகள், ஊழல்களுக்கூடாக தலைமைக்குள்ள ஊழல் இருக்கிறது, அவர் ஒழுங்காக யுத்தம் செய்ய மாட்டார் என்ற ரீதியில தான் உக்ரைனோட, அதாவது அடிதிரண்ட நாடுகள் கூடி ஆரம்பத்தில் முழுமையாக கட்டுப்பாடுகளை விதித்துத்தான் ஆயுதங்களை கொடுக்கப்பட்டது. கட்டுப்பாடுகளை விதிக்காமல் அதே நேரத்தில் ரஷ்யாவை கோவப்படுத்தக்கூடாது என்ற ரீதியில ரஷ்யா உள்ளுக்குள்ளே அந்த ஆயுதங்கள் தாக்கப்படக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுகளுக்கு கூடாக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உக்ரைனை கையை கட்டித்தான் இந்த யுத்தம் நடத்தப்பட்டதா பார்க்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவின் கையை கட்டப்பட்டுதான் ரஷ்யா யுத்தம் நடத்தியதா பார்க்கலாம். இப்போது இந்த யுத்த களமுனைகள் ஒரு புறம் இருக்க, இந்த அமெரிக்காவினுடைய செயற்பாடு அல்லது அமெரிக்கா புதிய அணி சேர்க்கை ஒன்றை உருவாக்குகின்ற விதம் எல்லாம் உலக அளவில் எந்த அளவு மாற்றத்தை நோக்கி நகரப் போகின்றது? குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித உரிமைகள் அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுகின்ற நிலைப்பாட்டோடு இருக்கின்றது. சர்வதேச ஸ்தாபனங்களிலிருந்து வெளியேறிவிட்டது, நிதிகளை நிறுத்திவிட்டது. ஆனால் இப்படி இருக்கின்ற போது இதனுடைய தாக்கம் ஆசிய பிராந்தியம், ஆப்பிரிக்க நாடுகளில் எந்த அளவில் தாக்கத்தின் வீரியம் இருக்க போகின்றது? ஆசிய நாடுகளில் தாக்கம்
ஆசிய நாடுகளில் முன்னால் இருந்த ஆட்சியாளரை பார்க்கும் பொழுது இப்போ உள்ள அதாவது பைடன் ஆட்சி காலத்தில் எப்படி நடந்தது, இன்றைக்கு ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இனி வேறு எப்படி நடக்க போகுதுன்றதான் உங்களோட கேள்வியின் சாராம்சமா இருக்கும். பைடன் காலத்தில் ஆட்சியில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவோட நட்பாக இருந்த பங்களாதேஷில் அந்த அமெரிக்காவின் தலையீடு கூடாக, அமெரிக்காவின் நிதியுதவி கூடாக அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் பெறுகிறது. அதே நேரத்தில் அந்த சமகாலத்தில் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் இந்தியாவோட ஒரு நட்புறவான பாங்கும் பாகிஸ்தானை கலட்டி விட்ட பாங்கும் ஏற்பட்டதை பார்க்கலாம். ஆனால் பைடன் வந்த பிறகு பாகிஸ்தான் அந்த சமகாலத்தில் சீனாவிட்ட நோக்கி தன்னுடைய அணியை மாற்றி கொண்டிருக்கும் பொழுது சீனாவை போகாம தடுக்கிறதுக்காண்டி பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறதன் மூலம் இந்தியாவோட ஒரு சின்ன ஒரு கசப்பை உருவாக்கினதும், இந்தியாவின் நட்பு நாடான பங்களாதேசத்துக்குள்ள தன்னுடைய நிதியுதவி கூடாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரிதான் இலங்கையிலையும் தன்னுடைய தூதர் மூலம் தன்னுடைய நிதி பங்களிப்பு என்ஜிஓக்கள் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததை பார்க்கலாம். ஆனால் இனிவரும் காலத்தில் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அது சாத்தியப்படக்கூடியதோ இல்லை அந்த கொள்கை ரீதியாக அவர்கள் பின்வாங்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. இது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான காலமாகவும் இலங்கை அரசாங்கம் முழுமையாக சீனாவிட்ட போறதுக்குரிய காலமாகவும் அமைகிறதும் பொழுது அது தமிழ் மக்களுக்கு மறுவளமாக ஒரு சாதகமான நிலையை உருவாக்கும். அந்த சாதகம் எப்படி என்று சொன்னால், மேற்குலகத்துக்கு எதிரான நாடு சீனா. அந்த சீனாவின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள இலங்கை போகும் பொழுதுதான், அதாவது முந்தின ரம் காலத்தில தான், ட்ரம்பின் ஆட்சி காலத்தில தான் 99 வருஷம் குத்தகைக்கு சீனா போனதும் போர்ட் சிட்டி உருவாக்கப்பட்டதும் ட்ரம்பின் ஆட்சி காலம்தான். இனிவரும் இன்றைய ஆட்சி காலம் கூடி சீனாவின் முழுமையான கட்டுப்பாட்டுக்களை இலங்கை போறதும் அதே சமகாலத்தில் மேற்குலகத்துக்கு எதிரான என்றதை விட ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தோட உள்ள அனுரா திசாநாயக்க ஆட்சி முழு இலங்கையையும் தன்னுடைய அரசியல் செல்வாக்குகளை கொண்டு வந்த காலம் இருக்கும் பொழுது அங்க இந்தியாவுக்குரிய கேள்விக்குரிய ஒன்று உருவாக்கப்படுது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியில் தான் தாமரை கோபுரமாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரம்மாண்டமான முக்கிய விடயங்களை தொடர்பில் சுட்டிக்காட்டினீர்கள். இப்போது இருக்கக்கூடிய விடயத்தில் இலங்கைக்குள் சீனாவினுடைய தலையீடு அதிகரிக்கின்றது அல்லது அளவுக்கு அதிகமான செயற்பாடுகள் அதிகரித்து செல்லுகின்ற போது இதனை அமெரிக்காவும் கண்டுகொள்ளப் போவதில்லை. உலக நாடுகளும் அந்த இடத்தில் தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துவதற்கு யாரும் அந்த தலைமைத்துவ பண்பில் இல்லை. அப்படியாயின் எதிர்வரும் காலங்கள் ஒட்டுமொத்த இலங்கையும் சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதை யாரும் தடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை ஒட்டுமொத்த இலங்கையும் சீனாவின் கட்டுப்பாட்டுகளை போறதுக்கு அங்கு உள்ள தமிழ் கட்சிகள் உதவி செய்யாட்டாலும் அந்த தமிழ் மக்கள் தெளிவாக முடிவெடுக்கிறார்கள். இந்த அரசியல் சூதாட்டத்துக்குள்ள, இந்த அரசியல் சதுரங்கத்துக்குள்ள தமிழ் மக்கள் ஒரு கேமை உருவாக்கி இருக்கிறார். அதாவது அங்க தலைமை இல்லை, அந்த மக்கள் தலைமை கடந்த கால எங்கட ஒரு மூடல் அரசாங்கங்களுக்குள்ள அந்த தலைமை எப்படி இருந்து நகர்த்திச்சதோ அந்த சர்வதேச ஒழுங்குமுறைகளை, சர்வதேச அழுத்தங்களை, சர்வதேச நலன்களை எப்படி பயன்படுத்திச்சதோ கையாண்டதோ அதே பொறிமுறை இந்த ஓரளவு கண்டாலும் ஒரு சில படிப்பினை கூடாக அந்த மக்கள் முடிவெடுக்கிறார்கள். தங்களோட நலனை பாதுகாக்கிறதுக்கு சில அரசியல் செய்கிறார்கள். அதோட வெளிப்பாடு தான் இலங்கை முழுக்கலும் ஒரு அதாவது ஏவிபியின் இடதுசாரி ஆட்சியின் நிறத்துக்குள்ள இலங்கை முழுக்கலும் தேர்தல் முடிவு போறது பாராளுமன்ற தேர்தல் முடிவு. அதே முடிவு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போறதுக்குரிய முடிவுகளோடு தான் தமிழ் மக்கள் இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அது ஒப்பீட்டு அடிப்படையில ஒரு குறுகிய காலத்துக்கு அது தமிழ் மக்களுக்கு தேவையான அரசியலாத்தான் நான் பார்க்கிறேன். அப்படியாயின் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் சீனாவினுடைய வசமாக சென்றாலும் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் திசை திரும்புகின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஈடுபாடும் அதிகரிக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அப்படியாயின் வருகின்ற உள்ளூராட்சி சபைகளில் கூட தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் விலாசமற்று சென்றுவிடும். தமிழ் தேசியம் பேசுறதோ தமிழ் தேசியத்தின் இருப்புக்கு என்னென்ன தேவை என்றது ஒரு அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த பாராளுமன்ற அரசியல் எங்களுக்கு தீர்வு இல்லை. ஆனா இந்த அரசியல்வாதிகள் எல்லா கட்சிகளும் பாராளுமன்ற அரசியல் தீர்வை தான் முன்னிலைப்படுத்தின. ஆனா இதை கடந்து மக்கள் அதுக்கு வெளியால போயின. மக்கள் என்ன அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்க விடும் சொல்லி அன்றாட வாழ்க்கையை பிரச்சனையை தீர்க்கணும் என்ற
கருப்பொருள் எப்பவுமே விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது அந்த தீர்வை பற்றி கதைக்கிறது இல்லை. அன்றாடம் அந்த மக்களின் வாழ்விலே ஏற்படுற மாற்றத்தை பற்றி தான் கதைச்சார்கள். என்ற தீர்வு சிங்கள தேசத்திலேயோ பேச்சுவார்த்தையிலேயோ நடக்க போறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தொடர்ந்து தீர்வை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கிறேன். அப்படி என்ற அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு விரக்தி வருது. அந்த விரக்தியின் வெளிப்பாடு இந்த ஜேவிபிக்கு மக்கள் வாக்களிக்கிறேன். அன்றாடம் அந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு தீர்வு அவங்க தேசிய கட்சியிட்ட இல்ல. அது ஒரு காலம் இல்லை, 2 காலம் இல்லை, 15 வருஷமாக காத்திருந்தன. 15 வருஷமாக இரவு காத்த கிளிமா இருந்ததோடைய ஏமாற்றம் தான் மிஞ்சினது. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை கூடி இன்றைய அரசியல்வாதி புரியாமல் இன்றைக்கு அரசியல் தீர்வை பற்றி தானே கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப எப்ப திருந்த போயினேன். அப்ப அதால திருப்பியும் என்று உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முடிவை கொடுக்க போறார்கள். நாங்கள் தீர்வை கடந்து இன்றைக்கு அன்றாட பிரச்சனையை பற்றி கதைக்கிறோம். தீர்வு இந்த பாராளுமன்ற அரசியல்ல இல்ல, சர்வதேச பூவோட அரசியல் இருக்குது. அந்த சர்வதேச பூவோட அரசியல் எங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது எங்களோட மக்களின் பொருளாதாரத்தையும் இயல்பு வாழ்க்கையையும் நாங்கள் பாதுகாக்கணும் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் தீர்வினை எதிர்பார்ப்பது முடியாத விடயம். தீர்வை எதிர்பார்ப்பது என்பது உண்மையில் அது மக்களை ஏமாற்றுகின்ற விடயம் என்று. அப்படியாயின் இலங்கையில் நீண்ட காலமாக குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தங்களுக்கான ஒரு சுயாட்சி, நீங்கள் கனடிய தேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் கூட மாநிலங்களுக்கெல்லாம் சிறப்புரிமை இருக்கின்றது என்று மாகாண சபைகளுக்கு கூட அவை இல்லை. அப்படியே தமிழ் மக்கள் யாரிடம் இந்த தீர்வை எதிர்பார்ப்பது? தமிழ் அரசியல் தலைவர்கள் யாரிடம் இதனை பற்றி கதைப்பது? முள்ளிவாய்க்கால் மௌனிக்கும் பொழுது யார்கிட்ட கொடுத்துட்டு போனது? எப்பாரும் இந்த கேள்வியை கேட்டீங்களா? எந்த ஆய்வாளர்கிட்ட கேட்டீங்களா? யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தது? யார்கிட்ட கேட்கிறோம்? யார்கிட்ட கொடுத்தது நீங்கள் கூறுங்க. சர்வதேச பூவோட அரசு. ஏனென்றால் அடித்தவர், அதாவது யார் அதாவது முள்ளிவாய்க்கால் யுத்தம் நிறைவடைந்த போது யார்கிட்ட இந்த போராட்டம் கையளிக்கப்பட்டது? உங்களிடம் சர்வதேச பூவோட அரசியல் தான் கொடுக்கப்பட்டது. பூவோட அரசியல் யார்? அதுக்கு பேர் இல்லையா? அது சர்வதேச நலன்கள். சர்வதேச நலன் என்றால் அப்படியாயின் ஈழத்தமிழர்கள் எல்லாம் கிள்ளுக்கீரைகள். அதாவது என்ன பிரச்சனை என்றால் ஆளுமை உள்ள இனம் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏன் படையெடுக்க வேண்டிய தேவை வந்தது? எப்படி அது உருவாக்கப்பட்டது? அதாவது அவைய கிரிமியாவை கொடுக்கிற ரஷ்யா முந்தின ஆட்சியாளர்கிட்ட கிரிமியா கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த ஆட்சியாளரை மாத்தி தங்களுக்கு சாதகமான ஆட்சியை மேற்கொள்ள கொண்டு வருது. அந்த அவருக்கு அதாவது அதை நேட்டோவில் இணைக்க போறோம் என்று செயல்படுத்தும் பொழுது சொல்லும் பொழுது அது நேட்டோ வந்தா தனக்கு பாதுகாப்பின்மை என்ற ஒரு போலி வாதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு, ஏன்னு சொன்னா போலந்துக்குள்ளேயோ பின்லாந்துக்குள்ளேயோ நேட்டோவில் இணைக்கப்பட்டுடுது. ஆனால் உக்ரைன் போனா அப்புறம் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. ஆனால் அதை ரஷ்யா தனக்கு சாதகமா வச்சுக்கொண்டு அந்த பயத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு அந்த யுத்தத்தை போய் நடத்தி இருக்கிறது. ஏனென்றால் உக்ரைனுக்குள்ள தன்னுடைய நலனை அடைய முடியாத நிலையை மேற்கூற உருவாக்கினா பிறகு யுத்தத்தை தவிர பூட்டிருக்கு வேற வழி இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு இலங்கைக்குள்ளேயும் இந்தியா தன்னுடைய நலனை அடைய முடியாத நிலையை தமிழ் மக்களும் இந்த சர்வதேச ஒழுங்கும் ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக தமிழ் அதாவது தன்னுடைய நலனை அடைய வேண்டும் என்றார். அந்த நகர்வை எடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படும். இப்போதும் இந்தியாவை நம்புகிறாரா கிருஷ்ணர்? தனது நலனைக்கு அப்பால் அந்த நலனை பெறுவதற்காக ஈழத்தமிழர்களை பயன்படுத்தும் என்று போன மாதம் மட்டும் ரஷ்ய மக்கள் நம்பினவர்களா அமெரிக்கா உக்ரைனுக்கு எதிராக செயல்படும் என்று நம்பினவர்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உலகத்தில நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. பயன்படுத்துதல் இன்றைக்கு பயன்படுத்தல் கோட்பாடு தான். அதாவது எங்கட போராட்டத்தில் கூடிய எங்கட பயன்படுத்தல் கோட்பாடு தான் இருக்கு. எங்களை யாருமே பயன்படுத்தக்கூடாது, ஆனா நாங்கள் யாரையுமே பயன்படுத்தலாம். அதுக்கு இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை, மேற்குலகம் விதிவிலக்கு இல்லை, யாருமே சீனாவும் கூடி விதிவிலக்கு இல்லை. பயன்படுத்துதல் உன்னுடைய நலனை அடைகிறதுக்கு யாரையும் பயன்படுத்து, ஆனால் உங்களை பயன்படுத்துறதுக்கு நீ அனுமதிக்காதே. அந்த இடத்துல இந்தியா பற்றிய கேள்வி எனக்கு இந்தியா ஒரு பொருட்டா தெரியவில்லை. யாரையுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆளுமையை நாங்கள் வளர்க்க வேணும். அரசியல் சூழ்நிலை நாங்கள் உருவாக்க வேணும். அந்த அரசியல் சூழ்நிலை நோக்கி பயணம் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம். அந்த மக்கள் முடிவெடுப்பார்கள், கட்சி முடிவெடுக்காது. என்ற கட்சிகளை கட்டுப்படுத்த வல்லமை இந்த மேற்குலகத்துக்கோ இந்தியாவுக்கு இருக்கு. கட்சி தலைமையை தன்னை கட்டுப்பாட்டுகளை வைக்க வேண்டிய இல்லைன்னா விலை பேச வேண்டிய அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கு இருக்குது. ஆனா மக்களை விலை பேச முடியாது, மக்களை எவராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மக்கள்
ஒரு தலைமை கீழே வாழ்ந்த மக்கள், தலைமை கீழே இக்கட்டான சூழ்நிலையில எடுத்த முடிவுகளை பார்த்த மக்கள். ஆம், மக்கள் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட இந்த மக்களுடைய அத்தனை வினாக்கள் அல்லது மக்களுடைய ஏக்கங்களை யாரிடம் கொடுப்பது? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவருடைய கருத்தை கேட்கறதுக்கு இந்த அரசியல்வாதிகளோ இந்த புலம்பெயர்ந்த கட்டமைப்போ தயாரா இல்லை. அந்த மக்களின் விருப்பத்துக்கு முரணாத்தானே எல்லாரும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். அங்க சொல்லின பொருளாதார அபிவிருத்தி தேவையில்லை. யார் சொல்றது? அங்க உள்ள கட்சிகளும் புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளும் ஒரு தனி மனிதர்களால தான், அதாவது தன்னுடைய இனத்திலே ஆர்வம் உள்ள சிலர்களால் தான் அங்க அந்த மக்கள் பாதுகாக்கப்படுகிற பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கண்ணுக்கு முன்னால. ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் அல்லது ஈழத்தமிழர்களின் தீர்வு விடயம் என்பது எப்படி சாத்தியப்பட போகின்றது? குழம்பி இருக்கக்கூடிய உலக ஒழுங்கில் அரசியல் தலைமைகளும் ஒழுங்கில்லை. தமிழர்களுக்கான தீர்வு என்பது எந்த வழியால் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி போட்டு சொல்றேன். எப்படி என்று சொன்னால், ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போய் தன்னுடைய பாதுகாப்பு கருதி இடத்தை பிடிக்குது. உலக வல்லரசு ஆகிய ஐநாவுக்கு நிதி கொடுத்து ஐநாவையே கட்டுப்படுத்துற என்ஜிஓக்களை கட்டுப்படுத்துற அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்லுது. பிடிச்ச மாதிரி ரஷ்யா பிடிச்ச மாதிரி ரஷ்யாவுக்குத்தான். இதே பேட்டர்ன் ஏன் இலங்கையிலே நடக்காதுன்றது நீங்க என்னண்டு நம்புறீங்க? அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அந்த நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தலைமைக்கு இல்லையென்றாலும் அந்த மக்களுக்கு இருக்கு. அந்த மக்கள் சரியா செய்யல. நான் மறைமுகமா தான் சில விடயங்களை சொல்லி இருக்கிறேன், வெளிப்படையாக சொல்லவில்லை. வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்வதனால் தான் இன்றும் பல விடயங்கள் உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிற விடயம் பலருக்கு புரியாமல் இருக்கின்றது. அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம். நீங்களே மறைமுகமாக கூறுகிறீர்கள், வெளிப்படையாக கூறுங்கள். அதாவது இன்றைக்கு ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போகுது, பிடிச்ச இடம் ரஷ்யா கண்டு, அதாவது இறையாண்மை உள்ள, அதாவது எங்கட போராட்டம் அளிக்கப்படும் பொழுது சொல்லப்பட்ட வசனம், நாங்கள் இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காண்டி இறையாண்மை உள்ள நாட்டுக்காண்டி எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். இறையாண்மைக்கு எதிராக போராடும் பொழுது அதை நாங்கள் பயங்கரவாத அமைப்பு சொல்றோம். அதே நேரத்தில் அப்ப இன்றைக்கு இறையாண்மை உடைக்கப்படுது, உக்ரைன்ல இறையாண்மை உடைக்கப்படுது, உடைக்கப்பட்டு அந்த பிரதேசம் பிடிக்கப்பட்டது கடந்து ஆக்கிரமிக்கப்படுது. ஆக்கிரமிப்ப பிரதேசம் ஆக்கிரமிப்பவனுக்கு என்று சொல்லி இன்றைக்கு ட்ரம்ப் ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது ட்ரம்ப்ன்றதால் அமெரிக்கா முடிவு எடுக்குது. ஆனா இந்த முடிவு ஒரு வரலாற்று பதிவாக வர போறது. இனிவரும் காலத்தில் சில நாடுகள் தங்களோட நலனுக்காண்டி இதை பயன்படுத்தி போடுது, ஒரு பலமான நாடுகள் இதை பயன்படுத்தி போடுது. இந்த தீர்ப்பை தான் முன்னுக்கு கொண்டு வர போயின. அந்த இடத்துல தமிழ் மக்கள் பிரச்சனையும் இருக்குது. அந்த முருகல அந்த நெருக்கடியை அந்த தமிழ் மக்கள் செய்ய வேணும், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இலகுவாக அதான் என்ஜிஓக்களுக்குரிய நிதியை நிறுத்தப்படும் பொழுது இலகுவாக மேற்குலகத்தால இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிறார். ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை ட்ரம்புக்கும் இல்லை. அந்த இடத்துல அதாவது எங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழ்நிலையோடு இலங்கையில் உருவாகி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக சீனா வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாநிலத்தில் தன்னுடைய முதலீடுகளை கூடிய அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அந்த அதிகரிக்கும் பொழுதுதான் எங்கட மக்கள் இந்த பேரம் பேசல் கூடும். எங்கட மக்களை தங்கட மக்கள் தக்க வைக்கணும் என்று சொன்னால் மற்ற நாடுகளும் முதலீடுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம், ஒரு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவு கூடாது. ட்ரம்ப் அவர்கள் ஐநாவிலிருந்து வெளியேறுகின்ற போது இலங்கை அரசு கடந்த காலத்தில் இழைத்த அல்லது முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது நடந்த இனப்படுகொலை தொடர்பிலும் கூட அந்த விடயமும் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்துக் கொள்ளலாம். நிச்சயமா 15 வருஷமா எங்கட மக்கள் ஏமாற்றிக் கொண்டே இருந்தது. ஜெனிவாவுக்கு போகத்தான் வேணும், இல்லை ஐசிசிக்கு போகத்தான் வேணும். ஜெனிவாவும் ஐசிசியும் தான் முழுமையான தீர்வுன்னு சொல்லிக்கொண்டு எங்கட நாங்கள் ஒரு பாஸ்கெட்டுக்குள்ளே முழு முட்டையை கொண்டே வச்சுட்டு எங்கட மக்களை கையை விட்டுட்டேன். நான் சொல்ல ஜெனிவாவுக்கு போங்கள், ஜெனிவாவின் கதவை தட்டி கொண்டே இருங்கள், ஐசிசிக்கு போறது கதவை தட்டுங்கள். ஆனா இது ரெண்டும் தான் தீர்வுன்னு சொல்லி அதுக்குத்தான் முக்கியத்துவம் என்று சொல்லி எங்கட முழு வளங்களையும் முழு நோக்கத்தையும் அதுக்குள்ள கொண்டே விட்டதுதான் எங்கட இவ்வளவு பிரச்சனை காரணம். இன்றைக்கு என்ன பொறுத்தளவில் ஐசிசியால குற்றவாளியாக்கின பூட்டின், நெத்தனியாகு அமெரிக்கா இடது வலதுகரமாக இன்றைக்கு இருக்கிற, இஸ்ரேல் இடதுகரமாக இல்லைன்னா வலதுகரமாக இன்றைக்கு பூட்டின் இடதுகரமாக இருக்கு, ரஷ்யா இருக்குது. இவ்வளவு பேரும் ஐநா பாதுகாப்பு சபையில இருந்தால் என்ன, பெருவாரியான நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தால் என்ன,
அதை கடந்து இன்றைக்கு சர்வதேச அரசியலில் அமெரிக்கா பக்கத்தில் நிற்கிறேன். இது பார்த்தா பிறகு கூடி தமிழ் மக்களுக்கும் இல்லடா இந்த ஐசிசிக்குள்ளேயோ இல்லடா ஜெனீவாவுக்குள்ளேயோ இல்லை பாதுகாப்பு சபைக்குள்ளேயோ தீர்வு கிடைக்குமென்று சொல்லிக்கொண்டு எங்களோட மாய இலவு காத்த கிளியில வச்சிருக்கிற அரசியல்வாதிகளை மக்கள் இனங்கண்டு ஒதுக்கி போட்டு போறதுதான் பாராளுமன்ற தேர்தலும் உள்ளூராட்சி சபை தேர்தலும் மாநகர தேர்தலும் அப்படி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இதை புரிந்து கொண்டு அரசியல்வாதிகள் தங்களோட அந்த அணுகுமுறையை மாற்றினால் தப்பெல்லாம் இல்லை என்றால் மாகாண சபையும் அங்க பையும் பொழுது இந்தியாவுக்கு வட தமிழற்ற பிரதேசத்துல ஒரு பிடிமானம் கூடி ஒரு துளி பிடிமானம் கூடி இல்லாத சூழ்நிலை ஒன்று உருவாகும். இந்த ஆபத்து வெகு விரைவில் இந்தியாவுக்கு ஏற்படலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆபத்துன்றதை விட தமிழ் மக்களுக்கு நல்லதுன்றா நாம எல்லாம் நெகட்டிவான வார்த்தையை வர்றதுக்கு சாத்தியக்கூறு. ஆபத்துன்றதை விட தமிழ் மக்களுக்கு சாதகமா இருக்கு. தமிழ் மக்களுக்கு சாதகமான நிலை வரும் பொழுது அதை தனக்கும் சாதகமா பயன்படுத்தக்கூடிய ஆளுமை இந்தியாட்ட இருக்குதோன்னு சொன்னா கேள்விக்குறி. ஆனால் எங்கட மக்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்று சொல்லி இந்தியாட்ட கேட்கறது எனக்கு சிரிப்பா கிடக்கு. தன்னுடைய மோடி தன்னுடைய வலதுகரமாகிய அதானியின் காற்று மின்னாலிய கூடி அந்த ஒப்பந்தத்திலிருந்து அதானி வெளியேறக்கூடிய சூழ்நிலையை இந்த இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தும் பொழுது அதை கூடி பாதுகாக்க முடியாத மோடியா 13ஆம் திருத்த சட்டத்தை பெற்றுத்தர போற தமிழ் மக்கள் உரிமையை பெற்றுத்தர போற என்ற கேள்வி இல்ல நம்பிக்கை இவரால முடியும், இவர் செய்யவில்லை என்ற விவாதங்கள் எல்லாத்தையும் கடந்து இவரால முடியாது. அதால் முடியாதுன்னு சொன்னால் அப்படின்னா இவியலை ஒதுக்குறதா இல்ல, இவியலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேணும். இவியல நலனை இங்கே அதாவது இலங்கையில வடக்கு கிழக்கில் இவியலை அடைய முடியாத சூழ்நிலை நிர்பந்தத்தை உருவாக்க வேணும். அந்த உருவாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அதை உடைக்கிறதுக்காண்டி இவியல் வன்முறையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேணும். அதுதான் எங்களோட மூலோபாயமா இருக்க வேணும் என்று சொல்லி என்னுடைய சிற்றறிவு கூடாக நான் இதை புரிஞ்சு கொண்டிருக்கிறது என்றுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச அரசியலும் பிராந்திய அரசியலும் இலங்கையின் எதிர்காலமும் ஈழத்தமிழர்களுடைய நலனில் பிராந்திய அரசுகளினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கப் போகின்றது, ஈழத்தமிழர்கள் எவ்வகையான தீர்வை நோக்கி நகரப் போகின்றார்கள், அமெரிக்கா உக்ரைன் இடையில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்தி பரிமாற்றங்கள் என்று பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழரசு, வணக்கம் ஊடரப்பு நிகழ்ச்சி உறவுகளுக்கு நன்றி, வணக்கம், நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.